வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரியநேத்திரனின் பிரச்சாரத்தில் இடையூறு விளைவித்த போலீசார், பாதுகாப்பு தரப்பினராலும் தீவிரமாக கண்காணிப்பு. ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணிலுடன் நேரடியாக பகிரங்க விவாதத்தில் ஈடுபட நான் தயார் என்று அனுருகுமார தெரிவிப்பு. வடக்குக்கு சென்று வாக்கு கேட்பதற்கு தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தரப்பினருக்கு உரிமை கிடையாது என்று ரஞ்சித் மத்துமபண்டார சுட்டிக்காட்டு. பொருளாதார பிரச்சினைக்கு இந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடமும் தீர்வு இல்லை என்று பேராசிரியர் வசந்த அதுகோருல கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படாததால் சில தொகுதி அமைப்பாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதனால் பாரிய அளவில் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது அரசியல் மேடையில் பேச இரண்டாம் மட்ட தலைவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போதிலும் மாவட்டத்தின் ஆசன அமைப்பாளர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாமையே பிரதான காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்ற சந்தேகம் காரணமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க குறித்த ஆசன அமைப்பாளர் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டிகைக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று புதன்கிழமை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வாக்குறுதி அளித்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோள் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்துவோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கேட்கப்படுகின்ற சகல விடயங்களுக்கும் தான் விடை கூறுவதற்கு தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தம்மை தனது நண்பர் என்று விളിக்கின்றார். எதிர்வரும் தமது அரசாங்கத்தில் ரணிலுக்கு எதிரான தண்டனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள இவ்வாறு தம்மை நண்பர் என்று கூறுகின்றார். இன்னும் தாம் இவ்வாறு நண்பர் என்று அழைப்பதற்கு சிக்கப் போவதில்லை. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மத்திய வங்கி பணிமுறை மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும். அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நேரடியாக பகிரங்க விவாதம் ஒன்றில் ஈடுபட நான் தயார் என்றும் அனுருகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் மாகாண சபை முறைமைக்கு எதிராக இன்று ஜேவிபியினர் போர்க்கொடி தூக்கிய நிலையில் வடக்குக்கு சென்று வாக்கு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், 13வது திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக மக்களை கொன்ற கட்சிதான் ஜேவிபி. அந்த கட்சியினர் வடக்குக்கு சென்று வாக்கு கேட்கும் உரிமை கிடையாது. வடக்கு மக்கள் எதிர்பார்க்கும் அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்திகளை செய்யக்கூடிய ஒரே தலைவர் சஜித் பிரேமதாசவே. வடக்கில் உள்ள தமிழ் தலைவர்களினால் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனை அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் நமக்காக நாம் எனும் துணிப்பொருளில் நேற்று செவ்வாய்க்கிழமை தேர்தல் பிரச்சாரத்தை அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுத்திருந்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பல்வேறு பகுதிகளில் போலீசார் அவரோடு முரண்பட்டதை அவதானிக்க முடிந்தது. தனது பிரச்சாரத்தை பெரிய நீலாவணி முருகன் கோவில் முன்றலில் இருந்து பூஜையோடு ஆரம்பித்தார். பின்னர் மற்றொரு பிரச்சார நடவடிக்கைக்காக செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது அங்கு வருகை தந்த பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் இடையூறுகளால் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. பின்னர் கல்முனை ஆர்கேஎம் சந்தி, கல்முனை தரவை பிள்ளையார் முன்றல் உள்ளிட்ட காரைதீவு கண்ணகி அம்மன் கோயில் பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது இவ்வாறு அழுத்தங்கள் தொடர்ந்ததோடு பாதுகாப்பு தரப்பினரால் தீவிரமான கண்காணிப்புக்கும் உள்ளானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நாடு எதிர்நோக்கி வரும் பொருளாதார பிரச்சினைக்கு இந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடமும் தீர்வு இல்லை என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விஞ்ஞானம் மற்றும் புள்ளி விபரவியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கூருல தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான கொள்கைகளை எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் சமர்ப்பிக்கவில்லை. கொள்கை பிரகடனங்களில் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் கட்டமைப்பு தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 5 ஆண்டு காலத்தில் நாட்டில் நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை எந்த ஒரு வேட்பாளரும் முன்வைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்காமை கவலை அளிப்பதாகவும் பேராசிரியர் அத்துக்கூருல குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் வகையில் அரசியல் கட்சிகளினால் முன்மொழியப்பட்டுள்ள யோசனைகள் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை 10% அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் தனது பிரஜைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து பாகிஸ்தான் சீற்றமடைந்துள்ளது. இலங்கை அரசாங்கம் 38 நாடுகளின் பிரஜைகள் விசா இல்லாமல் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. எனினும் இந்த பட்டியலில் தமது நாடு இடம்பெறாமை குறித்து பாகிஸ்தான் சீற்றமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானுக்கான இலங்கை தூதுவர் ரவீந்திர விஜயகுணவர்தன இதனை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதுடன் பாகிஸ்தானையும் இந்த பட்டியலில் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் பிரஜைகளுக்கான விசா வழங்கும் நடைமுறை குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் மேஜர் ஜெனரல் உல் அஜீஸ் இந்தியா உட்பட ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இதனை மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று வர்ணித்துள்ளார். பாகிஸ்தான் பிரஜைகள் இலங்கைக்கு சுமூகமான விதத்தில் பயணம் செய்வதை உறுதி செய்வதற்காக தற்போதைய நடைமுறைகளை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10 பேரை தவிர மற்ற அனைவரும் அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து தலா 2 ரிப்பீட்டர் ஷாட் துப்பாக்கிகளை பெற்றுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு எம்பிக்கும் 2 ரிப்பீட்டர் துப்பாக்கிகள் வேண்டும் என்ற கோரிக்கை சுமார் 10 மாதங்களுக்கு முன்பு பாராளுமன்ற அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டது. 10 எம்பிக்கள் தவிர அனைத்து எம்பிக்களும் தேவையான பணம் செலுத்தி அவற்றை பெற்றுவிட்டனர் என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர் வட்டாரம் தெரிவிக்கின்றது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கிகள் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை தற்போது செயலிழந்த நிலையில் உள்ளன. எனவே ரிப்பீட்டர் துப்பாக்கிகளை வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இதுபோன்ற துப்பாக்கிகளை இந்த 3ஆம் தரப்பினருக்கு மாற்ற முடியாது என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் நிபந்தனை விதித்துள்ளது. மே மாதம் 9ஆம் தேதி அறகலை ஆர்ப்பாட்டத்தின் உச்சகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அறகலை உறுப்பினர்களால் கொல்லப்பட்டிருந்தார். மேலும் 72 பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட நூலகமும் எரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.